வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மறுபிறவி. கதைக்குள்ள போலாமா? அம்மா, சாரதாம்மா, சீக்கிரம் ஓடியா. இங்க பாரு, உனக்காக குண்டுமல்லிய நல்லா செண்டா கட்டி கொண்டு வந்திருக்கேன். ஓடிவா ஓடிவா, வந்து உன் கையால போனி பண்ணு என்று வாசலில் நின்று கத்தினாள் பூக்காரி வடிவு. என்னடி இது அதிசயமா இருக்கு? எப்போ 8 மணி 9 மணிக்கு தானே வருவ, இன்னைக்கு காலையிலே வந்துட்டு இருக்கிற என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் சாரதா. ஆ, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இல்லையா? எல்லாரும் காலையில சாமி கும்பிட மாட்டாங்க? அதுதான் பொழுதோட போய் சந்தையிலிருந்து பூவை வாங்கி கட்டி கொண்டாந்துட்டேன். சீக்கிரம் ஓடிவா என்று மீண்டும் கத்தினாள். அடடடடா, என்னடி இது? வாசல்ல நின்னு அப்படி 8 கேட்கறது போல கத்துற என்று சிரித்து கொண்டே உள்ளிருந்து வந்தாள் சாரதா. ஆ, அப்படி தெரு தெருவா கத்தி வியாபாரம் பண்ணாதானே ஏன் பழப்பு ஓடும் என்று மல்லிகை பூச்சரத்தை எடுத்து முழம் போட ஆரம்பித்தாள். அது சரி, இப்படி நீ தெரு தெருவா கத்தி சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு போய் வெயி. உன் புருஷக்காரன் அதை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்து உன்னையே போட்டு அடிப்பான் என்று சிரித்து கொண்டே அவளை பார்த்தாள் சாரதா. நான் என்னம்மா செய்யறது? எல்லாருக்கும் உன்னை போல அமையுமா? பாரு, இந்த வயசுலயும் ஐயா உடம்ப நல்லா பாத்துக்க தெரு தெருவா ஓடுறாரு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உங்க பிள்ளையும் அப்பா போலவே தான் நல்லபடியா கோயம்புத்தூர்ல குடும்பம் நடத்துறாரு. நீ கொடுத்து வச்ச ஆளு, எல்லாருக்கும் அது போல தலையெழுத்து அமையுமா என்று பெருமூச்சு விட்டவாறு பூவை சாரதாவிடம் கொடுத்து விட்டு காசை வாங்கி கொண்டு கிளம்பினாள். சாரதா சிரித்து கொண்டே பூவை வாங்கி கொண்டு உள்ளே வர, என்ன சாரதா, உங்க வீட்டுக்காரரை பத்தி காலங்காத்தால வில்லுப்பட்டு பாடிட்டு போற வடிவு என்று பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஓரம் இருந்த குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டே கேட்டாள் விமலா. அவளை பார்த்து சிரித்த சாரதா, பின்ன அப்படிலாம் பேசினாதானே அவ வியாபாரம் நடக்கும், அதுதான் பேசிட்டு போறா என்று கூற விமலாவும் சிரித்தாள். இதற்குள் வாக்கிங் சென்று விட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த பார்த்திபன், என்ன சாரதா, இங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே திரும்ப பக்கத்து வீட்டு சுவர் ஓரம் நின்று கொண்டிருந்த விமலாவின் மீது அவர் பார்வைப்பட்டது. டக்கன் அவர் முகம் மாற, சாரதா, சீக்கிரமா உள்ள வந்து காப்பியை போடு என்று தலையை குனிந்து கொண்டு விரைந்து உள்ளே சென்றார். சாரதா விமலாவை பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே செல்ல விமலாவும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். சேரில் அமர்ந்து கொண்டிருந்த தனது கணவரை ஓரக்கண்ணால் குறும்பாக பார்த்தவரே, என்னங்க, கேட்ட திறந்துகிட்டு உள்ள வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தீங்க, அப்புறம் டக்குன்னு உங்க முகம் மாறிடுச்சு, நீங்க பாட்டுக்கு கடகடன்னு வந்துட்டே இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றாள். ஆ, எனக்கு என்ன முகம் மாறிடுச்சு? அதெல்லாம் ஒன்னே இல்லை. முதல்ல காப்பியை போடு, ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத என்று பேப்பரை எடுத்து விரித்தார். இதற்குள் சாரதாவின் செல்போன் ஒலிக்க உள்ளிருந்து விரைந்து வந்து போனை எடுத்தாள். என்னங்க இது, காலங்காத்தால மருமக கலா போனை போடுறா என்று பார்த்திபனை பார்த்தாள். எடுத்து பேசு, பேசினாதானே தெரியும் என்றவர் பேப்பரில் இருந்து தலையை திருப்பாமலேயே கூறினார். சாரதா போனை ஆன் செய்து, ஹலோ கலா, சொல்லுமா, எப்படி இருக்கிற? குழந்தை எப்படி இருக்கா? அவன் என்ன பண்றான்? ஆபீஸுக்கு கிளம்பிட்டானா என்று உற்சாகமாக கேட்டாள். அத்தை, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்களும் மாமாவும் சீக்கிரமா கிளம்பி வாங்க என்று போனை வைத்தாள் கலா. சாரதாவின் முகம் பதட்டத்தை காட்ட, என்னங்க என்னங்க, நம்ம தேவாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க, நம்மளை கிளம்பி வர சொல்ற கலா என்று கத்தினாள். ஏய், என்னம்மா சொல்ற என்று பேப்பரை மடித்து டீப்பாய் மேல் வைத்து விட்டு அவசரமாக எழுந்தார் பார்த்திபன். ஆமாங்க, இப்பதான் சொன்னான். எப்ப ஆக்சிடென்ட் ஆச்சா? இப்ப எங்க இருக்கானா? அதெல்லாம் ஒன்னும் சொல்லலீங்க, நீங்க வாங்கன்னு பட்டன்னு போனை வச்சுட்டா என்று அழ ஆரம்பித்தாள். 1 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் செல்லும் ட்ரெயினில் பார்த்திபனும் சாரதாவும் பிரயாணம் செய்து கொண்டிருக்க சாரதா எல்லா இரவனையும் வேண்டிக் கொண்டே புலம்பிக் கொண்டு வந்தாள். பார்த்திபனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் தனது மனைவியை சமாதானம் செய்து கொண்டு வந்தார். டாக்ஸி வாசலில் நிற்க பதட்டத்தோடு இறங்கி கடகடவென உள்ளே ஓடினாள் சாரதா. அங்கு சேரில் அமர்ந்து கொண்டு ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த பிரீத்தி குட்டி சாரதாவை பார்த்ததும் முகம் மலர்ந்தாள். ஐயா, பாட்டி, எப்ப வந்தீங்க? அம்மா, பாட்டி வந்திருக்காங்க என்று ஒரே ஓட்டமாக சாரதாவிடம் ஓடினாள். அவளை வாரி எடுத்து கொண்ட சாரதா பதட்டத்தோடு திரும்ப அதற்குள் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து விட்டு பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார் பார்த்திபன். வாங்க மாமா, வாங்கத்த என்று சாவதானமாக அடித்து கொண்டு கிச்சனில் இருந்து வந்தாள் கலா. அவளை பார்த்து சாரதா, என்னம்மா, தேவாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வாங்கன்னு போன் போட்ட, இப்ப அவன் எங்க இருக்கான், என்னாச்சு
எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க என்று பதறினாள். அத்தை, முதல்ல இப்படி உக்காருங்க, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்தாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே இருவரும் சோஃபாவில் அமர, என்னம்மா தேவாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வாங்கன்னு அத்தைக்கு ஃபோன் போட்ட, நாங்க என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அடிச்சு பிடிச்சு வந்தா நீ பாட்டுக்கு சாதாரணமா பேசுற, என்னதாம்மா ஆச்சு, தேவா எங்க என்று சற்று கலவரமாகவே கேட்டார் பார்த்திபன். அது வந்து மாமா என்று கலா கூறுவதற்குள் கேட்டை யாரோ பலமாக இடித்தது போன்று வெளியே சத்தம் கேட்டது. பார்த்திபனும் சாரதாவும் பதட்டத்தோடு வெளியேட்டி பார்க்க தேவா வண்டியை கொண்டு வந்து இரும்பு கேட்டின் மீது இடித்து விட்டு வண்டியில் தள்ளாடி கொண்டிருந்தான். என்ன தாத்தா, அப்பா வண்டியை கொண்டு வந்து கேட்ல இடிச்சிட்டு நிக்க முடியாம தள்ளாடுறாரா என்று வெளியேட்டி பார்க்காமலேயே சாரில் அமர்ந்து கொண்டு கேட்டாள் பிரீத்தி. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருவரும் தலையாட்டினர். அங்கு நடப்பது ஒன்றும் புரியாமல் பார்த்திபன் வாசலுக்கு ஓட அவர் பின்னால் சாரதாவும் கலாவும் சென்றனர். பார்த்திபனை ஓடி சென்று கேட்டை திறக்க அவர் ஏறெடுத்தும் பார்க்காமலேயே, ஏ கலா, என்னடி ஆடி அசைஞ்சு வர, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, வந்து கேட்டை திறக்க இவ்வளோ நேரமா, உன்னெல்லாம் வண்டியை கொண்டு வந்து இடிக்கணும் என்ற வண்டியை உள்ளே ஓட்டி வந்து நிற்க முடியாமல் அவர் அருகில் நின்று நிமிர்ந்து பார்த்தான். அவன் வாயிலிருந்து குளறலாக, அப்பா அப்பா நீங்களா, நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே சற்று தூரத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த சாரதாவை பார்த்தான். என்னடா இது, என்ன கோலம் என்று பார்த்திபன் அவனை கோபத்தோடு கேட்க, அப்பா அது வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப கம்பல் பண்ணி கொஞ்சமா என்று உளறிக்கொண்டே தொப்பென வண்டியோடு கீழே சாய்ந்தான். மறுநாள் காலை வீட்டில் ஒருவருக்கொருவர் கலகலப்பாக பேசிக்கொள்ளாமல் அவரவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்க போதை தெளிந்து மெதுவாக வெளியெழுந்து வந்த தேவா சோஃபாவில் அமர்ந்து அமைதியாக பேப்பரை படித்துக் கொண்டிருந்த தனது தந்தையிடம் வந்தான். அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பேப்பரை படிக்க ஆரம்பித்தார் பார்த்திபன். அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க, வரேன்னு ஒரு ஃபோன் கூட போடலையே என்றவன் மெதுவாக கேட்க பார்த்திபன் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு அமைதியாக கீழே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். அப்பா என்று அவன் மீண்டும் வாயெடுக்க, ஏய் போதுண்டா, என்னடா இது புது பழக்கம், எத்தனை நாள் இது நடக்குது என்று கத்திக்கொண்டே உள்ளிருந்து வந்தாள் சாரதா. இது கொஞ்ச நாளாவே நடந்துக்கிட்டு தான் இருக்காத்த, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் உங்களுக்கு போனை போட்டு வர வச்சேன் என்றாள் கலா. என்னம்மா இது, இதுக்காக தான் நீ உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி எங்களை வர வச்சியா? ஆமாத்த, நான் சொன்னதுல எந்த பொய்யும் இல்லை. இவர் இப்படியே தினமும் குடிச்சிட்டு வந்தா ஒரு நாள் அது கண்டிப்பா நடக்க தான் செய்யும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அம்மாடி, அவன் செய்யறது தப்பு தான், ஆனா அதுக்காக என்று பார்த்திபன் மெதுவாக கூற, மாமா உங்களுக்கு தெரியாது மாமா, நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், உங்க புள்ள கேட்கறது போல தெரியல, தினமும் ஏதோ சாக்கு வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து ஒரே அட்டகாசம் பண்றாரு. நான் எதனா கேட்டா அடி உதத்தான். இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தை நாளைக்கு அவங்க அப்பாவை மதிக்குமா? நீங்களே சொல்லுங்க. ஒரு பொம்பளை புள்ள வீட்டில் இருக்கு, அந்த எண்ணம் கூட இல்லாம இப்படி குடிச்சிட்டு கூத்தாடிக்கிட்டு வராரு. இதோ பாருங்க மாமா, நீங்க எப்படி இவருக்கு புத்தி சொல்லுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இனிமேலும் இது இப்படியே தொடர்ந்தா அப்புறம் நான் வேற முடிவை தான் எடுக்க வேண்டி வரும், பார்த்துக்கோங்க என்று தொண்டையடைக்க கூறிவிட்டு பிரீத்தி அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அவளது கோபம் நியாயமானதுதான் என்று அறிந்து சாரதாவும் அவளை சமாதானம் செய்ய உள்ளே சென்றாள். பார்த்திபன் தேவாவை முறைத்துவிட்டு எழுந்து வெளியே செல்ல தேவா அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருந்தான். 1 வாரம் சென்றது. அந்த வீட்டில் ஒருவருக்கொருவர் எதுவும் சரியாக பேசிக்கொள்ளாமல் அமைதியாக தங்களது வேலைகளை பார்த்து கொண்டு மௌனமாகவே இருக்க குழந்தை பிரீத்தி மட்டுமே அனைவரிடமும் சாதாரணமாக பேசி விளையாடி கொண்டிருந்தாள். தனது தாய் தந்தை இருப்பதால் 1 வாரமாக தேவாவும் குடிக்காமல் வீட்டிற்கு வருவதும் சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்று உள்ளே படுத்துக் கொள்வதும் என தனது வேலைகளை பார்த்து கொண்டிருக்க கலாவிற்கும் சற்று நிம்மதியாக இருந்தது. அன்றிரவு சாப்பிட்டு முடித்ததும் மாடிக்கு சென்று சற்று நேரம் நடந்துவிட்டு வரலாம் என்று பார்த்திபன் மெதுவாக மாடிக்கு செல்ல அங்கே தேவா போனில் தனது நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்தது அவர் காதில் விழுந்தது. நான் என்னடா செய்யறது, திடுதிடுப்புன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க, எல்லாம் பொண்டாட்டி பண்ண வேலைதான். நானும் சரி அவங்க எப்பவும் போல 2-3 நாள் தங்கிட்டு போயிடுவாங்கன்னு தான் இருந்தேன். ஆனா 1 வாரம் ஆகுது,
அவங்க கிளம்புறது போலவே தெரியல. யாரும் வீட்டுல சரியா பேசிக்காததால எந்த விவரமும் கேட்கவும் முடியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா, அவங்க எப்படியும் கிளம்பிடுவாங்க. அப்ப நான் வரேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். பார்த்திபன் அங்கு அமைதியாக போய் நிற்க அவரை பார்த்து அவன் முகம் குப்பென வெறித்தது. அப்பா, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க என்று பதட்டத்தோடு எழுந்து கொண்டான். உட்காருப்பா, நான் அப்பவே வந்துட்டேன் என்று அவரும் ஒரு சேரில் அமர்ந்தார். அப்பா, அப்பவே நான் எப்ப? பதறாத, நீ போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியே நாங்க இன்னும் போகாம இருக்கோன்னு, அப்பவே வந்துட்டேன். அப்பா, அது நான் ஏதோ சும்மா அவனுக்காக. இதோ பாரு தேவா, முதல்ல எல்லாம் சும்மா தெரியாம விளையாட்டுக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனா அது கடைசியில எங்க கொண்டு போய் நிறுத்தோன்னு உனக்கு தெரியாது. அதுல எனக்கு அனுபவம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடு. இது ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து குடிக்கும் போது நல்லாதான் இருக்கும். நல்ல ஜாலியா என்னமோ வானத்துல மிதக்கிறது போல, எந்த கவலையும் இல்லாதது போல தெரியும். அப்படி அதுக்கு அடிமையாகி நீ ஆட ஆரம்பிச்ச, அப்புறம் அது உன் குடும்பத்தையே ஆட்டி வச்சிடும், பாத்துக்க. அப்பா, என்னப்பா நான் என்னவோ மொடாக்குடிய நடம் பேசுறீங்க? நான் தான் சொன்னேன் இல்ல, அப்பப்ப சும்மா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. போதும் தேவா, நான் உன் அப்பன், என்கிட்டயே சாமர்த்தியமா பேசுறோன்னு நினைக்காத. அப்பா, நான் இப்ப குடிச்சிட்டு வந்ததால என்ன ஆயிடுச்சு? நான் குடும்பத்தை கவனிக்கலையா இல்ல குழந்தைய பார்க்கலையா? ஏதோ வேலை டென்ஷன், அதுக்காக கொஞ்சம். தேவா, குடிக்காரங்க எல்லாருக்குமே குடிக்க ஒரு சாக்கு வேணும். அது போலத்தான் நீயும் சொல்ற. வேலையில டென்ஷனா குடிச்சிட்டு வருவியா? அப்ப வீட்டுல டென்ஷனா குடிச்சிட்டு ஆபீஸுக்கு போவியா? சொல்லுடா. அப்பா, அது இதோ பாரு தேவா, உனக்கு ஆபீஸ்ல டென்ஷன் இருக்குன்னா அது உன் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கோ. உன் குழந்தை கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசு, விளையாடு. நம்ம குடும்பம் கொடுக்குற அன்பு போதையை விட வேற என்னடா நமக்கு போதையை கொடுத்துட்ட போகுது? அப்படி செய்யாம நீ வேற ஒரு போதையை தேடி போனியன்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கிறது போலதான் தெரியும். ஆனா கடைசியில உன்னை அசிங்கப்படுத்திடும். வாழ்நாள் புறாவும் நீ நினைச்சு நினைச்சு வருத்தமடைற அளவு உன்னை கேவலப்படுத்திடும், பாத்துக்கோ. அப்பா, என்னப்பா என்னவோ அனுபவப்பட்டவர் போல பேசுறீங்க? குடிக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஆமாண்டா, அது பாவம்தான். ஒரு காலத்துல அந்த பாவத்தை செஞ்சவன் உன் எதிர்க்கவே உக்காந்துட்டு இருக்கிறான் பாரு. எனக்கு அனுபவம் இருக்கான்னு கேட்டியே, இப்ப சொல்றேன்டா. அந்த பாழா போன குடியால எனக்கு நடந்த கொடுமைய. அதனால நான் இது நாள் வர அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறேன். நீயும் கேளு என்று கூற ஆரம்பித்தார் பார்த்திபன். நானும் உங்க அம்மாவும் கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படி ஒரு ஒத்துமையா குடும்பம் நடத்திட்டு வந்தோம். என்னை பத்தி அவளும் அவளை பத்தி நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு நடந்துப்போம். எங்களுக்குள்ள பிடிச்சதை மட்டும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கல. எனக்கு பிடிக்காததை அவ செய்ய மாட்டா, அவளுக்கு பிடிக்காதத நானும் செய்ய மாட்டேன். இப்படியே ஒரு அழகான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த எங்களை சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கம் உள்ளவங்களும் அப்படி மதிச்சாங்க. எனக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. எங்க அன்புக்கு அடையாளமா தான் உங்க அம்மா வீட்டுல நீ வந்த. அந்த சந்தோஷ செய்திய உங்க அம்மா சொன்னதும் நான் எகிரி குதிச்சிட்டேன். என்னோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதை கொண்டாட எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பதான் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கெலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்திபன், உங்க ஆசை மனைவி குழந்தை உண்டாகி இருக்காங்க, நீ என்னவோ வெறும் லட்டை தூக்கிட்டு வந்து கொடுக்கற என்று சிரித்தான் ரவி. என்னப்பா, குழந்தை உண்டானதுக்கு ஸ்வீட் கொடுக்கறேன், குழந்தை பிறக்கட்டும் எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுத்துடுறேன் என்று சிரித்தான் பார்த்திபன். அட என்னப்பா, நீ என்னவோ அந்த காலத்து ஆளு போல பேசிக்கிட்டு. ரவி சொல்றது உனக்கு புரியலையா என்ன என்று கேட்டான் கேசவன். என்ன கேசவா, பார்த்திபன் என்ன நம்மள போலியா? அவனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. சிகரெட் கூட பிடிக்க மாட்டான். அவன் கிட்ட போய் சூசகமா பேசிக்கிட்டு அதெல்லாம் அவனுக்கு புரியாது. நான் பாரு, இப்ப நேரடியாவே கேக்குறேன். பார்த்திபா, இவங்கெல்லாம் என்ன கேக்குறான்னு உனக்கு புரியலையா? உன் சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கேக்குறாங்கப்பா என்று சிரித்தான் குமார். என்னது, ட்ரிங்க்ஸ் பார்ட்டியா? அட என்னப்பா, அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. இந்த மாதிரிலாம் நான் யாருக்கும் வாங்கி கொடுத்ததும் இல்லை, நாங்கெல்லாம் போனதும் இல்லை. அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்று பதறினான் பார்த்திபன். அட, உன்னையா குடிக்க சொல்றோம்? எங்களுக்கு தானே வாங்கி கொடுக்க சொல்றோம் என்றான் ரவி. ஆமாம் பார்த்திபன், ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதும் தன்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கவும் ஏத்த இடம் அதுதான். அந்த சரக்கு மட்டும் உள்ள போனா அப்படியே சொர்க்கமே தெரியும்.
அதை விட நீ எங்களுக்கு எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. அப்ப எங்க மனசு தானா உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ்த்தும் என்று ஞானியை போல் பேசினான் கேசவன். பார்த்திபன் அவர்களை பார்த்து திருவனம் இழுத்து கொண்டு நின்றார். அதுக்கப்புறம் எப்படியோ பேசி என்னை பாருக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வச்சுட்டாங்க. நானும் சரி ஏதோ கூட வேலை பார்க்குற நண்பர்களை ஆசையா கேட்குறாங்களேன்னு வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அன்னைக்கு என்னை அவங்க விடவே இல்லை. எங்களுக்காக நீ இவ்வளவு செய்யும் போது நீயும் எங்க கூட என்ஜாய் பண்ணணும், அப்பதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு வற்புறுத்தி குடிக்க வச்சுட்டாங்க. கொஞ்சமா தான் குடிச்சேன். ஆனா என்னவோ தெரியல, அந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சு எங்கேயோ காத்துல மிதக்கிறது போல ஒரு ஃபீல் வந்துச்சு. இதுவரை நான் அனுபவிக்காத அந்த போதைய அன்னைக்கு அனுபவிச்சதும் திரும்ப அதை அனுபவிக்கணும் போல தெரிஞ்சுது. ஆனாலும் உள்ளுக்குள்ள உங்க அம்மாவோட முகம் வந்து போச்சு. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. யாராவது ரோட்ல குடிச்சிட்டு தள்ளாடிட்டு போனாலே அப்படி திட்டுவா. இதுல நானே குடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாளோ, இதனால என்ன வெறுத்துடுவாளோன்னு பயந்துகிட்டே வீட்டுக்கு போனேன். அம்மா, நீங்க குடிச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்களாப்பா என்று அவளாக கேட்டான் தேவா. பின்ன அந்த வாடை தான் 7 ஊருக்கும் வீசுமே. அவ கண்டுபிடிச்சிட்டா. ஆசையா எனக்காக காத்திருந்து கதவை திறந்தவளுக்கு அந்த வாடை குப்புன்னு எம்எல்ஏ இருந்து அடிக்கவே அன்னைக்கு அவ முகம் போன போக்க பார்க்கணுமே. என்னைக்குமே என்கிட்ட உங்க அம்மா அப்படி ஒரு முகத்தோட வந்தது இல்லை. அப்படி முகத்தை சுழிச்சா. என்கிட்ட பேசாம கடகடன்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. நான் எவ்வளவோ தட்டி கூப்பிட்டாலும் அவ வெளியில வரவே இல்லை. மறுநாள் காலையில திருடிட்டு போலீஸ் கிட்ட மாட்டின கைதி போல அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். அவ என்னை எதுவும் கேட்காம எனக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. டிஃபனை கொண்டு வந்து அவன் தட்டில் வைத்துவிட்டு மௌனமாக திரும்பிய சாரதாவின் கைகளை பிடித்து கொண்ட பார்த்திபன், சாரதா, என்கிட்ட பேசவே மாட்டியா என்று அப்பாவியாக கேட்டான். அவள் அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். சாரதா, என்னை கண்டபடி திட்டுடு, வேணும்னா 4 அடி கூட அடிச்சுடு, ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா ப்ளீஸ் என்று கையெடுத்து வணங்கினான். அவனை கண்கள் கலங்க பார்த்த சாரதா, நான் இது நாள் வர உங்களை புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன். உங்க மனசுல நான் தான் இருக்கிறேன். எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் என்ற கர்வத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது உங்களுக்கு என்னை விட வேற ஒரு போதை மேல் ஆசை இருக்குன்னு என்று அழுதாள். சாரதா, சாரதா, அழாதம்மா, அழாத. தப்பு பண்ணவன் நான் தான் அழணும். நீயே அழற. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நேத்து நீ குழந்தை உண்டான செய்திய என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லும் போது அவங்க தான், போதுங்க, முதல்ல எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க அக்காவோட குடும்பம் பட்ட பாட நான் நேர்லயே பார்த்துருக்கேன். கடைசியில எங்க அக்கா அந்த குடிகாரனோட போராடி போயே சேர்ந்துட்டா. நாளைக்கு எனக்கும் அந்த நிலைமை வரணுமா? நம்ம குழந்தை அனாதையா ரோட்ல நிக்கணுமா? சொல்லுங்க என்று ஆவேசமாக கேட்டாள். சாரதா, என்னை மன்னிச்சுடு. சத்தியமா நான் இனிமேலும் குடிக்க மாட்டேன். அந்த பக்கம் கூட போக மாட்டேன். என் வாழ்க்கையில இதுதான் முதலும் கடைசியுமா நினைச்சுக்கோமா. உன் குழந்தை தப்பு பண்ணா மன்னிச்சிட மாட்டியா? அது போல என்ன இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுமா என்று கெஞ்சினான். சரி, ஆனா ஒண்ணு, நீங்க என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் மீறி நீங்க குடிச்சிட்டு வந்தா நான் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுற இந்த சமயத்துல என்று அவளை அணைத்து கொண்டு அழுதான் பார்த்திபன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போகல. அதை பத்தி யாராவது பேசினாலும் நான் பாட்டுக்கு நைஸா வந்துடுவேன். உங்க அம்மாவும் சந்தோஷமா இருந்தா. பழையபடி நாங்க நிம்மதியா இருந்தோம். உங்க அம்மாவுக்கும் 9 மாசம் ஆச்சு. அவளுக்கு பிறந்த வீட்டுல யாரும் இல்லாததால நானே தான் அவளை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் வயசான அப்பா தான் இருந்தாரு. அவர் ஊர்ல இருந்ததால எங்களுக்கு இங்க ஒத்தாசைக்கு யாரும் இல்லை. அப்பப்ப பக்கத்து வீட்டுல இருந்த விமலை தான் வந்து அடிக்கடி உங்க அம்மாவை பார்த்து அவளுக்கு எதனா செஞ்சு கொடுத்துட்டு உதவியா இருப்பா. நானும் அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். அதனால என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்பதான் உங்க அம்மாக்கு வளகாப்பும் பண்ணும். அந்த விமலாவே கிட்ட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டா. நல்லபடியா வளகாப்பம் முடிஞ்சுது. எனக்கு சந்தோஷம் தாங்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகுது, என் அப்பான்னு கூப்பிட போகுதுன்னு ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மாக்கு டெலிவரி டைமும் நெருங்கிடுச்சு. இன்னும் 1 வாரம் தான் இருக்குன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. நான் உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துட்டு இருந்தேன். நான் வீட்டில் இல்லாத சமயத்துல அந்த விமலாவும் எங்கேயும் போகாம அடிக்கடி வந்து உங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பா.
அப்பதான் ஒரு நாள் மும்பையில இருந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற சில முக்கியமான கஸ்டமர்லாம் வராங்க. அவங்கள கிட்ட இருந்து நீங்க தான் கூட்டிட்டு வரணும். அதோட அன்னைக்கு நாள் பூரா நீங்க தான் உங்க ஊருக்கு போற வரைக்கும் அவங்க கூட இருந்து கிட்ட இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. உங்க அம்மாக்கு இப்படி இருக்கு, இந்த சமயத்துல என்னால ஆபீஸுக்கு வர முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. நீங்க தான் சீனியர், அதுவும் ரொம்ப சின்சியரா இருக்கிறதால அவங்க கிட்ட பக்குவமா நடந்துப்பீங்க. கண்டிப்பா நீங்க தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி தெரியாம பக்கத்தை விட்டு விமலா கிட்ட நான் சொல்லிட்டு உங்க அம்மாக்கும் தைரியம் சொல்லிட்டு கிளம்பினேன். அங்க போனதும் அங்க மும்பையில இருந்து வந்த கஸ்டமருக்கெல்லாம் என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்னைக்கு அவங்க என்னை கூடவே இருக்க சொல்லி வற்புறுத்தி அவங்களே சாப்பாடு வாங்கி கொடுக்கறது செய்யறதுன்னு என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு தான் உள்ளுக்குள்ள உங்க அம்மா என்ன பண்றாளோ என்ன ஒண்ணு பயமாவே இருந்தது. அன்னைக்கு ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு. அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க பார்த்திபன், நீங்க நல்லா கலகலப்பா பேசுறீங்கன்னு வற்புறுத்துனாங்க. அப்பதான் நான் என்னோட நிலைமைய சொன்னேன். அவங்க உடனே சந்தோஷப்பட்டாங்க. என்ன சார், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, இந்த சந்தோஷமான செய்திய இப்ப வந்து சொல்றீங்களே, உங்களுக்கு நாங்க கண்டிப்பா ட்ரீட் கொடுத்தே ஆகணும்னு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் கொடுத்து என்னை குடிக்க வச்சுட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல. ஒரு வழியா நான் அவங்கள அனுப்பிட்டு வீட்டுக்கு வர மணி 11 ஆயிடுச்சு. அதுக்குள்ள எனக்கு ஃபுல் போதை ஆகி நான் தள்ளாடிக்கிட்டு எப்படியோ வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். உங்க அம்மா பயந்துக்கிட்டே எனக்காக வாசலையே உக்காந்துட்டு இருந்தா. விமலாவும் அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருந்தா. நான் வர்றதை பார்த்துட்டு உங்க அம்மா எழுந்தா. இரு சாரதா, நான் போய் கேட்டை திறக்கிறேன், நீ ஏன் சிரமப்படுற என்று விரைந்து வந்து கேட்டை திறந்தாள் விமலா. போதை தலைக்கு ஏறி இருந்த பார்த்திபனுக்கு வந்திருப்பது விமலா என்று தெரியாமல் சாரதா என்று நினைத்து கொண்டான். ஏய் டார்லிங், நீ இன்னும் தூங்கலியா? சாரிடா, இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்தது, நான் அதெல்லாம் உனக்கு சொல்றேன் என்று தடுமாறிக்கொண்டே அவன் வண்டியை உள்ளே கொண்டு வர அவன் நிலைமையை பார்த்த விமலா முகத்தை சுருக்கி கொண்டு அங்கிருந்து செல்ல திரும்பினாள். ஏய் டார்லிங், என்ன போற? என் மேல கோவமா? நான் உனக்கு சத்தியம் பண்ணியும் குடிச்சிட்டேன்னு கோவமா? என் தங்கம், என் மேல தப்பே இல்லம்மா, என்கிட்ட கோச்சிக்காத. இதோ பாரு, நான் சொல்றத கேளு என்று தடுமாறிக்கொண்டு அவள் கைகளை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சாரதா முதலில் ஏதோ சாதாரணமாக அவன் விமலாவிடம் பேசி கொண்டிருக்கிறான் என நினைத்தாள். ஆனால் டக்கன அவளை கட்டி பிடித்ததை பார்த்து பதறிக்கொண்டிருந்தாள். இதற்குள் அவனை பிடித்து கீழே தள்ளிய விமலா சாரதாவை பார்த்து அழுது கொண்டே அவள் வீட்டிற்கு ஓடினாள். விமலா, விமலா என்ற பதட்டத்தோடு அழைத்து கொண்டு அங்கு ஓடி வந்த சாரதா கீழே விழுந்து பிதற்றி கொண்டிருந்த பார்த்திபனை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அவளுக்கு வேதனை ஒரு புறமும் அவமானம் ஒரு புறமும் பிடுங்கி தின்ன துக்கத்தை அடக்கி கொண்டு அவனை மெதுவாக எழுப்பி உள்ளே அழைத்து சென்றாள். அவன் போதையில் சாய அவனை பிடித்து கொண்ட சாரதா சற்று தடுமாறி போனாள். அவளுக்கு இடுப்பு வலி வந்து தொப்பனை கீழே விழுந்தாள். பார்த்திபனும் அவள் அருகே விழ அவனது தலை அங்கிருந்த கட்டையில் இடித்து கொண்டு சற்று போதை தெளிந்தது. தலையை பிடித்து கொண்டு அவன் எழுந்து அமர வலியால் துடித்து கொண்டிருந்த சாரதாவை பார்த்து பதறிப்போனான். உடனே ஓட்டமாக சென்று அங்கிருந்த தண்ணீரில் அவன் முகத்தை அலம்பி கொண்டு வந்தான். இதற்குள் நன்றாகவே போதை தெளிந்து விட, சாரதா, சாரதா, என்னம்மா இது என்று பதறிக்கொண்டே அவளை தூக்கச் சென்றான். என்னை விடுங்க, உங்க கையால் என்ன தொடாதீங்க, நீங்க என் மேல பண்ண சத்தியத்தையும் மீறி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. சாரதா, நான் சொல்றத கேளுமா. முடியாது, நீங்க இன்னைக்கு பண்ண காரியத்தால நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். உங்க மேல நான் வச்சிட்டு இருந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. என் முகத்திலேயே முழிக்காதீங்க, நான் உங்களை பார்க்கவே விரும்பல என்று முகத்தை திருப்பிக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். சாரதா, என்னம்மா, என்னென்னவோ சொல்ற, நான் அப்படி என்ன பண்ணேன் என்று பார்த்திபன் அலற. என்ன பண்ணீங்களா? அந்த பாழா போன குடிய குடிச்சிட்டு வந்து நமக்கு ஒத்தாசியா அந்த விமலாவ என்ன பண்ணம்மா, என்ன பண்ண? போதையில அவ கைய பிடிச்சு இழுத்து, சே, அதை சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது என்று முகத்தை சுளித்தாள் சாரதா. இதற்குள் அவளுக்கு வலி அதிகமாக வர, சாரதா, நீ என்னென்னவோ சொல்றியே, இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வேணும்னு அப்படி செய்வனா? அவ என்னோட தங்க போல. நான் எதனா தெரியாம பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுமா? தயவு செஞ்சு இப்ப நீ என் கூட ஆஸ்பத்திரிக்கு வா என்று அவளை தூக்கச் சென்றான். இதற்குள் அவனது கையை அவள் தட்டிவிட அவளுக்கு மீண்டும் வலி அதிகமாகி அம்மா என்று கத்திவிட்டு மயங்கி சாய்ந்தாள். அதுக்கப்புறம்
நான் உங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன். நீயும் பிறந்த. ஆனா உங்க அம்மா என்னை உள்ள வரக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லி அனுப்பிட்டா. நான் உன்னை பார்க்க துடிச்சிட்டு இருந்தேன். ஆனாவே இனிமே அவர் எங்க முகத்துல முழிக்கவே கூடாதுன்னு சொல்லி என்னை உள்ளேயே விடல. அப்பதான் விமலாவும் அவங்க வீட்டுக்காரும் உங்க அம்மாவை பார்க்க பதறிக்கிட்டு ஓடி வந்தாங்க. அந்த விமலா என்னை பார்த்து முகம் திருப்பிக்கிட்டா. அப்ப நான் ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்காம அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். தங்கச்சி, என்னை மன்னிச்சிடுமா. ராத்திரி போதையில இருந்த எனக்கு தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நான் உன்கிட்ட என் தலையை குனிந்து கொண்டு கதறினான் பார்த்திபன். விமலா சற்று ஒதுங்கிக் கொள்ள அவளது கணவன் சேகர், என்ன பார்த்திபன், எழுந்துடுங்க என்றவன் தோலை பிடித்து தூக்கினான். நான் அவர் முகத்தை பார்க்க கூட முடியாம கூனி குறுகி நின்னுட்டேன். ஆனா அவரு ரொம்ப பெருந்தன்மையா என்கிட்ட நடந்துகிட்டாரு. பார்த்திபன், என்ன இது, நீங்க போய் இப்படி பண்ணலாமா? எல்லாரும் பாக்குறாங்க பாருங்க. நீங்க தெரிஞ்ச இந்த தப்பு பண்ணீங்க. உங்களை நான் எத்தனை வருஷமா பாக்குறேன். எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? அந்த போதை உள்ளுக்குள்ள போனதும் இப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு. அதை மறந்துடுங்க. விமலா எப்பவும் உங்களுக்கு தங்கதான். விமலா ராத்திரியே அழுதுகிட்டு வந்து என்கிட்ட சொன்னான். நான் தான் அவளை சமாதானம் செஞ்சேன். ஆனா சாரதாக்கு பெயின் வந்தது எங்களுக்கு தெரியாது. சரி, குழந்தை போய் பாத்தீங்களா? என்ன குழந்தை என்று உற்சாகமாக கேட்டான் சேகர். ஆம்பளை பையன்னு நர்ஸ் வந்து சொன்னாங்க. நீங்க போய் இன்னும் பார்க்கலையா என்று சேகர் அதிர்ந்து கேட்க, இல்ல என்று மெதுவாக தேம்பிக் கொண்டே தலையாட்டினான். ஏன்? நான் நைட்டு விமலா கிட்ட நடந்துகிட்டதுக்கு சாரதா ரொம்ப நொந்து போயிட்டா. இனிமேலும் ஏ முகத்திலையும் குழந்தை முகத்திலையும் நான் முழிக்கவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டா. அதே போல குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆகியும் என்னை பார்க்க கூட உள்ள விடல என்று கதறினான். விமலாவும் சேகரும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொள்ள சேகர் அவளை உள்ளே போகும்படி ஜாடை காட்டினான். விமலா உள்ளே சென்று அரை மணி நேரம் ஆக அதுவரை பதட்டமாக இருந்த பார்த்திபனை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் சேகர். விமலா வெளியே வந்து, அண்ணா, உங்களை சாரதா கூப்பிடுறா என்று சொல்லிவிட்டு தனது கணவரின் அருகில் சென்று நின்று கொண்டாள். பார்த்திபன் கண்களை துடைத்து கொண்டு உள்ளே ஓடினான். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை சமாதானம் செஞ்சு உன் மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவ என்கிட்ட பேச ஆரம்பிச்சாளே. அன்னையிலிருந்து நானும் குடிக்கிறத அடியோட விட்டுட்டேன். அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டேன். நான் மறுபிறவி எடுத்தது போல ஆகிட்டேன். திரும்பவும் எங்க வாழ்க்கையில வசந்தம் வந்தாலும் இன்னைக்கு அந்த விமலாவை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும். இதை எல்லாரும் மறந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டாலும் என்னால அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து இன்னும் மீள முடியல. ஒரு தங்க போல நினைக்க வேண்டியவளை கையை பிடிச்சு இழுத்திருக்கனே, அவளை கட்டி பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போதெல்லாம் என் கையை நானே சுட்டி எரிச்சிடலாமான்னு எத்தனையோ நாள் தோணும். அதுக்கு தான் சொல்றேன் தேவா, இந்த குடி இப்போதைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனா நீ உன் சுயநலத்துக்காக உன் சுய சந்தோஷத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் அது சமுதாயத்துல உன்னை தலகுனிய வச்சிடும். அப்படி ஒரு மதிமயக்கி இந்த குடி நாம் அறிவை கொஞ்சம் கொஞ்சமா மழிகிட செஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற மரியாதை தன்மானம் எல்லாமே போயிடும். இது உனக்கு தேவையா? சொல்லு. உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, அவளுக்கு நீதான் பாதுகாப்பு. ஆனா நீயே குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டா பண்ணா அந்த குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? உன்னை நம்பி வந்தவளை எப்படி பார்த்துப்ப? நாம நம்ம இன்பத்துக்காக குடிச்சிட்டு தெரியலாம். ஆனா எந்த பாவமும் அறியாத நம்மளே உலகமா நினைச்சு வர்ற நம்ம மனைவிங்க தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க. குடிகாரன் பொண்டாட்டின்னு சமுதாயமும் அவங்கள ஒதுக்கிடும். உனக்காகவே தன்னோட சொந்த பந்தங்கள், அம்மா அப்பா, பிறந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒரு பொண்ணுக்கு நீ செய்யற நன்றி இதுவா? சொல்லு என்றார். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த குடியால இவ்வளோலாம் ஆகணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏதோ என் சந்தோஷத்துக்காக குடிக்கிறேன்னு தான் நான் நினைச்சனே தவிர இதனால என் மனைவி குழந்தையெல்லாம் இந்த அளவு பாதிக்கப்படுவாங்கன்ற பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என் மனைவி மகளோட நிம்மதியை கெடுத்து என் கௌரவத்தை கெடுத்து என் மரியாதையை கெடுக்கிற இந்த குடி எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் முக்கியம். அப்பதான் உங்களை போல நானும் நிம்மதியா வாழ முடியும். இன்னைக்கு கிடைக்கிற இந்த அல்ப சந்தோஷத்துக்காக வாழ்நாள் பூராவும் கிடைக்கக்கூடிய நிம்மதிய, மரியாதைய, கௌரவத்தை நான் இழக்க விரும்பலப்பா என்று தனது தந்தையை கட்டி கொண்டு அழுதான். இதையெல்லாம் படிகளில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கலாவும் சாரதாவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அத்தை என்று சந்தோஷத்தோடு தனது மாமியாரை கட்டி கொண்டாள் கலா.
அவளை அன்போடு முதுகில் தட்டி கொடுத்தாள் சாரதா. இத்துடன் மறுபிறவி கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.